குருபியோ நமக. நாம் ஏற்கனவே திருமழிசை ஆழ்வார் பற்றி காணும் பொழுது புனல்வாதம் என்றால் என்ன என்பது பற்றி தெரிந்து கொண்டோம். அதேபோல் சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களை ஏற்றுக்கொள்ளும் முன், சங்க புலவர்களை ஏற்றுக்கொள்ளும் முன் சில வழிமுறைகள் இருந்தது. அவ்வாறு சங்க இலக்கியங்களை மதுரை பொற்றாமரை குலத்தை அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். பொற்றாமரை குலத்தில் பொற்றாமரையின் மேல் இயற்றிய இலக்கியங்களை வைத்தோமே ஆனால் அது சங்க இலக்கியத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றால் அத்தாமரை நமக்கு எடுத்து வந்து கொடுக்கும். அப்படி இல்லையெனில் அது நீரிலேயே சென்றுவிடும். அதேபோல் சங்க புலவர்கள் என கூறப்படுவோர் சங்கப்பலகை என ஒன்று பொற்றாமரை குலத்தில் உண்டு. அப்பலகையின் மீது புலவர் ஏறி அமர்ந்து கொள்வார். அவர் கவி பாடும் போது சொற்குற்றமோ பொருட்குற்றமோ ஏற்பட்டால் அப்புலவரை அப்பலகை நீரில் தள்ளிவிடும். இல்லையெனில் ஒன்றும் ஆகாது. அவரை சங்கப்புலவர் என்று ஏற்றுக்கொள்வர். அதுபோல் மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரின் பாசுரங்களை பிரகடனப்படுத்தி வருகிறார். நம்மாழ்வாரின் பெருமைகளை கேள்வியுற்ற சங்ககால புலவர்கள் மதுரகவியாழ்வாரிடம் நம்மாழ்வாரை வரச் சொல்லுங்கள், எங்களோடு வாதம் செய்யட்டும், பிறகு ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். இல்லையெனில் இவர்களது நம்மாழ்வாரின் பெருமை எதுவும் அவரை சேராது என்று கூறுகின்றனர். அப்பொழுது மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் பரமபதம் சென்றுவிட்ட காரணத்தால் நம்மாழ்வார் இயற்றிய பாசுரம் ஒன்றின் ஒரு வரியை மட்டும் எழுதி சங்கப்பலகையில் வைக்கிறோம். அதனோடு சேர்ந்து வாதம் செய்யுங்கள், மற்றவையை பார்ப்போம் என்று கூறுகிறார். அதற்கு அனைத்து புலவர்களும் சம்மதித்து சங்கப்பலகையின் மீது கிட்டத்தட்ட 300 புலவர்கள் ஏறி அமர்கின்றனர். அவர்களோடு ஒரே ஒரு ஓலையில் கண்ணன் கழலினை என தொடங்கும் நம்மாழ்வாரின் பாசுரத்தின் ஒரு வரியை மட்டும் எழுதி மதுரகவியாழ்வார் வைக்கிறார். அதை வைத்தவுடன் 300 புலவர்களையும் அப்பலகை கீழே தள்ளிவிட்டது. அவர் எழுதிய அந்த ஒரு ஓலையை மட்டும் வைத்துக் கொண்டது. உடனே அங்குள்ள புலவர்கள் எல்லோரும் கூடி நம்மாழ்வாரின் பாசுரத்தை கருடனாகவும் தங்களை சிறு ஈயாகவும் பாவித்து பாடல் ஒன்றை இயற்றினர். இது நம்மாழ்வாரின் பாசுரத்தை சங்க இலக்கியங்களில் ஏற்றுக்கொண்டதை உணர்த்தும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாகும். நம்மாழ்வாரின் பாசுரங்களை பெருமைக்கு பெருமை சேர்த்த விதம் மதுரகவியாழ்வாரையே சார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாளை குலசேகர ஆழ்வார் பற்றி காண்போம்.